இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரைய பவினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். விண்டத்தூர் ரயில் நிலையம் அருகே விபத்து, அடையாளம் தெரியாத நபர் உயிரிழப்பு. G7 உச்சி மாநாட்டை முன்னிட்டு ஜெனீவாவில் எல்லை கட்டுப்பாடு சாத்தியம். சுவிட்சர்லாந்தில் வேக வரம்பை குறைக்க கிரீன் கட்சி கோரிக்கை. சுவிட்சர்லாந்தில் சாலைகளில் பெரிய மற்றும் கனரக கார்கள் அதிகரிப்பு. சூரிச் விமான நிலையத்தில் விமான போக்குவரத்து தொடர்ந்து உயர்வு. ஜெனீவாவில் கேஃபே வெளிப்பகுதியில் புகைப்பிடிப்பை குறைக்கும் புதிய முயற்சி. விடுமுறை காலத்திற்காக சுவிட்சர்லாந்தில் கூடுதல் ரயில் சேவைகள் அறிவிப்பு. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கான ஆதரவுகளை வழங்குங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். புதுசா கார் வாங்கணும்னு நினைச்சாலே தலைவலிதான். இன்சூரன்ஸ், லீசிங், பேப்பர் ஒர்க் எல்லாத்துக்கும் அலையறத நினைச்சா வெறுப்பா வருது. இப்படி எதுக்குமே நீங்க அலைய தேவையில்ல. கார் வாங்குறது தொடர்பா எல்லா வேலைகளையும் நாங்களே பண்ணி உங்க வீடுகளுக்கே டெலிவரியும் பண்றோம். இப்போவே ஸ்கை ஆட்டோ ஆகிய நிறுவனத்தை அழைங்க. சுவிட்சர்லாந்தில் அரசின் ஓய்வூதிய திட்டமான AHV பென்ஷன் அமைப்பை நிலை நிறுத்துவதில் குடியேற்ற தொழிலாளர்களின் பங்கு மிக முக்கியமானது என சமூக காப்பீட்டுத்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் எலிசபெத் போம் ஸ்னைடர் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். அவரின் விளக்கப்படி சுவிட்சர்லாந்தில் வாழும் மக்களில் பெரும்பாலானோர் தாங்கள் செலுத்தும் பங்களிப்புகளை விட அதிகமாக ஓய்வூதிய நன்மைகளை பெறுகின்றனர். இதனால் பென்ஷன் அமைப்பின் நிதி நிலை சமநிலையில் இருக்க குடியேற்றர்களின் பங்களிப்பு அவசியமாகிறது. வெளிநாட்டு குடிமக்கள் பொதுவாக அவர்கள் பெறும் நன்மைகளை விட அதிகமாக சமூக காப்பீட்டு திட்டங்களுக்கு பணம் செலுத்துகிறார்கள் என்பதும் இந்த கணக்கில் தெரிய வந்தது. இந்த கருத்தை அமைச்சர் குறிப்பிட்டதன் பின்னணி தற்போது நாட்டில் அரசியல் விவாதமாக மாறியுள்ள No to 10 million என்ற குடியேற்ற கட்டுப்பாட்டு பிரசாரத்தோடு தொடர்புடையது. இந்த பிரசாரத்தை முன்னெடுத்து வரும் சுவிஸ் பீப்பிள்ஸ் பார்ட்டி கட்சி வெளிநாட்டு குடிமக்கள் சமூக பாதுகாப்பு அமைப்புக்கு சுமையாக உள்ளார்கள் என்ற வாதத்தை முன்வைத்து வருகிறது. ஆனால் அந்த கருத்தை நேரடியாக மறுத்த அமைச்சர் சுவிட்சர்லாந்தின் வயது முதிர்ந்த மக்கள் தொகை அதிகரித்து வரும் நிலையில் வேலைவாய்ப்பு சந்தையில் செயற்படும் குடியேற்றர்கள் இல்லாமல் பென்ஷன் அமைப்பை நீண்ட காலத்தில் தக்க வைத்துக் கொள்வது சிரமமாகிவிடும் என்று எச்சரித்தார். சுவிட்சர்லாந்தில் AHV ஓய்வூதிய அமைப்பு தலைமுறைக்கு இடையேயான ஒத்துழைப்பை அடிப்படையாக கொண்டது. அதாவது தற்போது வேலை செய்பவர்கள் செலுத்தும் தொகைகள் ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. இதனால் வேலைவாய்ப்பு துறையில் உள்ள மனிதவள குறைபாடு அல்லது மக்கள் தொகை மாற்றம் நேரடியாக இந்த அமைப்பை பாதிக்கக்கூடியதாகும். இந்த நிலையில் குடியேற்றம் குறித்து இடம்பெறும் அரசியல் முடிவுகள் நாட்டின் பொருளாதாரம் மாத்திரமல்லாமல் சமூக பாதுகாப்பு அமைப்பின் நிலைத்தன்மையையும் தீர்மானிக்கும் முக்கிய அம்சமாக மாறியுள்ளது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் கேஃபே மற்றும் உணவகங்களின் வெளிப்பகுதிகளில் ஏற்படும் இரண்டாம் நிலை புகை பாதிப்பை குறைக்கும் நோக்கில் புதிய விழிப்புணர்வு பிரசாரம் தொடங்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த முயற்சியில் நேரடி தடை விதிப்பதை தவிர்த்து மக்களின் ஒத்துழைப்பை அடிப்படையாக கொண்டு செயற்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய முயற்சியின் கீழ் புகைப்பிடிப்பவர்கள் தாங்களின் அருகில் அமர்ந்துள்ளவர்களிடம் முன்கூட்டி அனுமதி கேட்டு பின்னர் புகைப்பிடிக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்படுகிறது. இதனை நினைவூட்டும் செய்தி விரைவில் நகரின் பல கேஃபே மற்றும் உணவக மேசைகளில் பதியப்பட உள்ளது. இந்த திட்டத்திற்கு சமூகத்தில் கலவையான எதிர்வினைகள் வெளியாகின. சில உணவக உரிமையாளர்கள் நடைமுறையில் செயற்படுத்துவது சிரமமாக இருக்கும் என்கின்றனர். மற்றொரு புறம் இது எதிர்காலத்தில் மேலும் கடுமையான விதிமுறைகள் அல்லது முழுமையான தடை நடவடிக்கைகளுக்கு வழிவகுக்கக்கூடும் என்ற அச்சமும் எழுந்துள்ளது. இதே நேரத்தில் உணவு உண்ணும் நேரங்களில் புகைப்பிடிப்பதை முற்றிலும் தடை செய்யும் முன்மொழிவும் அதிகாரிகளினால் பரிசீலனையில் இருப்பதாக தகவல் உள்ளது. பொதுமக்களின் உடல் நலத்தை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கைகள் எடுத்து வரப்படுகின்றன. இந்த விழிப்புணர்வு பிரசாரத்தின் விளைவுகள் 2027 ஆண்டில் மதிப்பாய்வு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தேவையானால் மேலும் கடுமையான கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்படும் வாய்ப்பும் உள்ளது. சுவிட்சர்லாந்தின் முக்கிய விமான மையமான சூரிச் விமான நிலையத்தில் 2026 ஏப்ரல் மாதத்தில் விமான போக்குவரத்து தொடர்ந்து அதிகரித்தது. சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி அந்த மாதத்தில் மொத்தம் 23,307 விமான இயக்கங்கள் பதிவாகின. இது 2024 ஆண்டின் அதே காலத்தோடு ஒப்பிடுகையில் 5.2% உயர்வு என்று AWP ஆய்வு செய்த தரவுகள் காட்டுகின்றன. இந்த ஆண்டில் முதன் முறையாக இந்த எண்ணிக்கை கொரோனா தொற்றுக்கு முந்தைய 2019 ஆண்டின் நிலையை விடவும் அதிகமாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் மாதங்களுக்கு இடையிலான நேரடி ஒப்பீடு எப்போதும் துல்லியமாக இருக்காது என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர். காரணம் ஒவ்வொரு ஆண்டிலும் விடுமுறை நாட்கள் மற்றும் வேலை நாட்களின் எண்ணிக்கை மாறுபடுகிறது. மொத்த பார்வையில் 2026 ஆண்டின் ஆரம்ப காலாண்டு விமான போக்குவரத்து தெளிவான வளர்ச்சி பாதையில் உள்ளது. ஜனவரி முதல் ஏப்ரல் வரை மொத்தமாக 78,600 விமான இயக்கங்கள் பதிவாகின. இது கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் 3.8% உயர்வு. ஆனால் இதையே 2019 ஆண்டின் அதே காலப்பகுதியோடு ஒப்பிடுகையில் இன்னும் 3.3% குறைவாகும். இந்த புள்ளி விவரங்கள் அனைத்தும் கருவி வழிச்சுட்டி விமான பரப்புகளான IFR அடிப்படையில் கணக்கிடப்பட்டவை. இதில்
பயணிகள் விமானங்கள், சார்ட்டர் சேவைகள், சரக்கு விமானங்கள், வணிக விமானங்கள் மற்றும் தனியார் விமானங்கள் ஆகியவை அடங்கும். எனினும் இந்த தரவுகள் விமானங்களில் பயணித்த பயணிகளின் எண்ணிக்கையை பிரதிபலிப்பதில்லை. விமானங்களின் நிரப்பு திறன் அல்லது பயணிகள் போக்குவரத்து தொடர்பான முழுமையான தகவல்கள் மே 13ஆம் தேதி வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வளர்ச்சி சுவிட்சர்லாந்தின் விமான போக்குவரத்து துறை மீண்டும் கொரோனா காலத்திற்கு முந்தைய நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறது என்பதற்கான முக்கிய சுட்டிக்காட்டாக பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் மே மாதத்தில் வரும் அசென்ஷன் மற்றும் பெண்டகோஸ்ட் விடுமுறை காலத்தை முன்னிட்டு பயணிகளின் அதிகரிக்கும் தேவையை கருத்தில் எடுத்து சுவிஸ் பெடரல் ரயில்வேஸ் ஆன SBB கூடுதல் ரயில் சேவைகளை முன்னெடுக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. மே 14 முதல் 17 வரை இடம்பெறும் அசென்ஷன் விடுமுறையும் மே 23 முதல் 25 வரை இருக்கும் பெண்டகோஸ்ட் விடுமுறையும் நாடு முழுவதும் சுற்றுலா பயணிகள் அதிகரிக்கும் காலம். இந்த நிலையில் ஜெர்மன் மொழி பேசும் பகுதிகளிலிருந்து டிசினோ கண்டோன் நோக்கி செல்லும் முக்கிய ரயில் பாதைகளில் சேவைகள் அதிகரிக்கப்படுகின்றன. மொத்தமாக சுமார் 1,30,000 கூடுதல் இருக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோடு 58 கூடுதல் ரயில்களும் இயக்கப்படும். மேலும் அசென்ஷன் வியாழக்கிழமை மற்றும் பெண்டகோஸ்ட் விடுமுறைக்கு முந்தைய சனிக்கிழமை அன்று லொகானோ மற்றும் மிலானோ போர்ட்டா கேரிபால்டிக்கு இடையே கூடுதல் ரயில் சேவையும் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இது சுவிட்சர்லாந்து மற்றும் இத்தாலிக்கு இடையிலான பயணிகளை அதிக அளவில் ஈர்க்கும். இருப்பினும் கூடுதல் சேவைகள் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த காலப்பகுதியில் அதிகமான பயணிகள் வருகை எதிர்பார்க்கப்படுவதால் முன்கூட்டியே டிக்கெட் வாங்கி இருக்கைகளை முன்பதிவு செய்து கொள்ள SBB பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. விடுமுறை காலங்களில் சுவிட்சர்லாந்தின் பிரபல சுற்றுலா இடங்களுக்கு செல்லும் பயணிகள் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரிப்பதால் போக்குவரத்து நிர்வாகம் முன்கூட்டியே திட்டமிடுவது அவசியமாகியுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதற்ற நிலை மற்றும் எண்ணெய் விலைகள் உயர்வு ஆகியவை உலக பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் சுவிட்சர்லாந்தின் வேலைவாய்ப்பு சந்தை மீது அதன் தாக்கம் குறிப்பிடத்தக்க அளவில் இல்லை என்று KOF சுவிஸ் எக்கனாமிக் இன்ஸ்டிடியூட் தெரிவித்தது. இந்த மதிப்பீடு 2026 ஏப்ரல் மாதத்தில் சுமார் 4200 நிறுவனங்களிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டவை. அந்த ஆய்வின் முடிவுகள் தற்போதைய சூழ்நிலையில் கூட சுவிட்சர்லாந்தின் தொழிலாளர் சந்தை நிலையான வளர்ச்சியை தொடரும் என்பதை சுட்டிக்காட்டுகின்றன. KOF நிறுவனம் வெளியிட்ட பகுப்பாய்வின் பிரகாரம் உலகளாவிய அரசியல் நிலைமைகளில் ஏற்பட்டுள்ள அனிச்சயங்கள் மற்றும் அதிகரித்துள்ள எரிசக்தி விலைகள் இருந்த போதிலும் சுவிட்சர்லாந்தின் வேலைவாய்ப்பு நிலை மிதமான மற்றும் உறுதியான சேர்த்திறனை காட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அடுத்த சில மாதங்களிலும் வேலைவாய்ப்பு சந்தையில் பெரிய வீழ்ச்சி ஏற்படும் அபாயம் கிடையாது என பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர். சுவிட்சர்லாந்தின் பல்துறை பொருளாதார மற்றும் நிலையான தொழில்துறை அமைப்பு மூலம் உலகளாவிய அதிர்வுகளை எதிர்கொள்ளும் திறன் அதிகமாக உள்ளது. குறிப்பாக சேவைத்துறை, உற்பத்தித்துறை மற்றும் நிதித்துறைகள் தொடர்ந்து வேலைவாய்ப்புகளை வழங்குகின்றன. மொத்தத்தில் உலக அரசியல் பதற்றம் அதிகரித்த காலத்திலும் சுவிட்சர்லாந்தின் வேலைவாய்ப்பு சந்தை நிலைத்தன்மையோடு செயற்படுகிறது என்பது இந்த ஆய்வின் முக்கிய செய்தியாகும். சுவிட்சர்லாந்தில் சாலைகளில் ஓடும் வாகனங்களின் தன்மையில் கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டது. குறிப்பாக கார்கள் அளவிலும் இடையிலும் தொடர்ந்து அதிகரித்து வருவது புதிய போக்காக உருவானது. ஒரு காலத்தில் சிறிய மற்றும் இலகுவான வாகனமாக கருதப்பட்ட Volkswagen Golf போன்ற மாடல்கள் கூட தற்போது பல ஆண்டுகளாக இடையில் ஆம்பியர் இரட்டிப்பளவிற்கு உயர்ந்துள்ளன என்பது இந்த மாற்றத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த மாற்றத்துக்கு முக்கிய காரணங்களாக நவீன தொழில்நுட்ப வசதிகள், மேம்பட்ட பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் பயணிகளின் வசதிக்கான அதிகமான தேவைகள் குறிப்பிடப்படுகின்றன. கார்கள் இப்போது அதிக பாதுகாப்பு அம்சங்கள், டிஜிட்டல் கட்டுப்பாடு மற்றும் மேம்பட்ட என்டர்டெயின்மென்ட் அமைப்புகளோடு வடிவமைக்கப்படுவதால் அவற்றின் எடை இயல்பாகவே அதிகரிக்கிறது. மேலும் மக்கள் பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த வாகனங்களை விரும்பும் நிலையும் இந்த மாற்றத்தை ஊக்குவிக்கிறது. குடும்ப பயணங்கள், நீண்ட தூர பயணங்கள் மற்றும் உயர்ந்த வசதிகளை கருத்தில் எடுத்து SUV மற்றும் பெரிய கார்கள் மீது அதிக ஆர்வம் உள்ளது. இதன் விளைவாக சிறிய மற்றும் இலகுவான கார்கள் சந்தையில் மெதுவாக மறைந்து வருகின்றன. புதிய வாகன பதிவு எண்ணிக்கையில் பெரும் பகுதியை தற்போது பெரிய மற்றும் கனரக மாடல்கள் பிடிக்கின்றன. இந்த போக்கானது சுவிட்சர்லாந்து வாகன சந்தை மாத்திரமல்லாமல் சுற்றுச்சூழல் மற்றும் எரிபொருள் பயன்பாட்டிலும் எதிர்காலத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் AK Gold Jewelry. உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் AK Gold Jewelry. இப்போதே அழையுங்கள் 07831310081. நீங்கள் சொந்தமாக டிஜிட்டல் கார் ரெண்டல் பிசினஸ் ஆரம்பிக்க தயாரா? சுவிட்சர்லாந்தில் இப்போது புதிய வாய்ப்பு. சிட்டி மூவ் மொபிலிட்டியுடன் உங்கள் கனவை நனவாக்குங்கள். முழுமையான சப்போர்ட், மாடர்ன் சிஸ்டம், எளிய செட்டப் மூலம் நீங்கள் உங்கள் சொந்த கார் வாடகை வியாபாரத்தை தொடங்கலாம். இன்றே தொடங்குங்கள். மேலதிக தகவல்களுக்கு QR கோடை ஸ்கேன் செய்யுங்கள் அல்லது இப்போது எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். சிட்டி மூவ் மொபிலிட்டி, உங்கள் வெற்றிக்கான நம்பிக்கையான துணை.
சுவிட்சர்லாந்தின் டிசினோ கண்டோனில் இடம்பெற்ற ஹெலிகாப்டர் விபத்து பரபரப்பை ஏற்படுத்தியது. மெசோவிகோ விழா பகுதியில் திங்கட்கிழமை மாலை 4:30க்கு பிறகு இந்த விபத்து ஏற்பட்டதாக தகவல் உள்ளது. கட்டுமான பணிகள் இடம்பெற்று வந்த இடத்தில் தரையிறங்க முயன்ற வேளை ஹெலிகாப்டர் சுமார் 20 மீட்டர் உயரத்திலிருந்து கீழே விழுந்துள்ளது. கண்டோன்ஸ் போலீசாய் டெசின் வெளியிட்ட தகவலின்படி ஒரு தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான இந்த ஹெலிகாப்டரில் மொத்தம் 6 பேர் இருந்தனர். இதில் விமானி உட்பட அனைவரும் காயமடைந்தனர். ஆரம்ப மருத்துவ மதிப்பீட்டின்படி ஒருவரின் நிலை மிகவும் கவலைக்கிடமாகும். மேலும் இருவருக்கு நடுத்தர அளவிலான காயங்கள் ஏற்பட்ட நிலையில் மற்றவர்கள் லேசான காயங்களோடு மீட்கப்பட்டனர். இந்த விபத்தின் காரணம் குறித்து இதுவரை தெளிவான தகவல் இல்லை. சம்பவ இடத்தில் உடனடியாக டிசினோ கண்டோனல் காவல்துறையினர் மற்றும் பெட்ரோல் அதிகாரிகள் இணைந்து விசாரிக்கின்றனர். மேலும் ஸ்வைட்சர் என்ற பாதுகாப்பு விசாரணை அமைப்பும் சம்பவத்தை ஆய்வு செய்கிறது. மீட்பு மற்றும் உதவி நடவடிக்கைகளில் லுகானோ மற்றும் ரிவேரா பகுதிகளின் தீயணைப்பு படையினர், கிரோஸ்வேர்டி மீட்பு சேவை மற்றும் ரேகா ஆகிய அமைப்புகள் இணைந்து செயல்பட்டன. இந்த சம்பவம் சுவிட்சர்லாந்தில் விமான பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து மீண்டும் கவனத்தை ஈர்த்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கும் நோக்கில் நெடுஞ்சாலைகளில் அனுமதிக்கப்பட்ட வேக வரம்பை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை மீண்டும் அரசியல் விவாதமாகியுள்ளது. தற்போது பொதுவாக 120 கிலோமீட்டர் வேக வரம்பு அமலில் இருக்கும் நிலையில் கிரீன் பார்ட்டி சுவிட்சர்லாந்து கட்சியின் தலைவி லிசா மேசோன் அதனை 80 கிலோமீட்டராக குறைக்க வேண்டும் என்று முன்மொழிந்தார். இந்த யோசனையை விளக்கி கூறிய அவர் 1973ஆம் ஆண்டு உலகளாவிய எண்ணெய் நெருக்கடி ஏற்பட்ட வேளை இதேபோன்ற நடவடிக்கை ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டதை நினைவூட்டினார். அப்போது பெட்ரோல் பற்றாக்குறை காரணமாக சுவிட்சர்லாந்து அதிகாரிகள் தற்காலிகமாக 100 கிலோமீட்டர் வேக வரம்பை அறிமுகப்படுத்தி எரிபொருள் சேமிப்பை உறுதி செய்தனர். இன்றைய சூழ்நிலையிலும் எரிசக்தி விலைகள் உயர்ந்து வரும் நிலையில் வேகத்தை குறைப்பது மூலம் எரிபொருள் நுகர்வை குறைக்க முடியும் என்ற வாதத்தை கிரீன் கட்சி முன்வைக்கிறது. மேலும் இது சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் உதவும் என்றார். இதற்கிடையில் அரசியல் துறையில் இதற்கு எதிர்மறையான கருத்தும் உள்ளது. சுவிஸ் பீப்பிள்ஸ் பார்ட்டி கட்சி தற்போதைய 120 கிலோமீட்டர் வேக வரம்பை மேலும் உயர்த்தி 130 கிலோமீட்டராக மாற்ற வேண்டும் என்கிறது. இதனால் போக்குவரத்து நேரம் குறையும் மற்றும் சாலைகளின் திறன் மேம்படும் என்கின்றனர். இந்த விவகாரம் சுவிட்சர்லாந்தில் எரிசக்தி பயன்பாடு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து கொள்கைகள் குறித்து பரவலான அரசியல் விவாதத்தை உருவாக்கியுள்ளது. எதிர்காலத்தில் எந்த திசையில் முடிவெடுக்கப்படும் என்பது கவனிக்கத்தக்கதாக உள்ளது. அடுத்த மாதம் பிரான்சின் எவியன் பகுதியில் இடம்பெறவுள்ள G7 உச்சி மாநாட்டை முன்னிட்டு சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகர் மற்றும் பிரான்சுக்கு இடையிலான எல்லை பகுதிகளில் பகுதி அடைப்புகள் அல்லது கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்படலாம் என அதிகாரிகள் எச்சரித்தனர். ஜெனிவா காவல்துறை தலைவர் மோனிகா பொன்ஃபான்டி RTS ஊடகத்துக்கு அளித்த பேட்டியில் தகவல் வெளியிட்டார். அவரின் விளக்கத்தின்படி பாதுகாப்பு அபாயங்கள் அதிகரிக்கும் சூழ்நிலை உருவானால் ஜெனிவா மற்றும் பிரான்சுக்கு இடையிலான 34 எல்லை கடப்பு பகுதிகளில் சிலவற்றை மூடுவது அல்லது கூடுதல் சோதனைகளை மீண்டும் அறிமுகப்படுத்துவது போன்ற நடவடிக்கைகள் பரிசீலனையில் இருக்கின்றன. குறிப்பாக ஜெனிவாவில் எதிர்பார்ப்பு இடம்பெற திட்டமிடப்பட்டுள்ளதால் அவற்றை அனுமதிக்கலாமா, கட்டுப்படுத்தலாமா அல்லது முழுமையாக தடை செய்யலாமா என்பது குறித்து அதிகாரிகள் ஆலோசிக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு எதிராக போலீசார் தயாராக இருப்பதாகவும் இணையதள தாக்குதல்கள் முதல் பொதுமக்கள் அமைதிக்கேடு வரை பல அபாயங்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கென சுவிட்சர்லாந்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கூடுதல் போலீஸ் படைகள் ஜெனிவாவுக்கு அனுப்பப்பட்டன. G7 போன்ற சர்வதேச முக்கிய நிகழ்வுகள் இடம்பெறும் போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் கடுமையாக இருக்கும் என்பது வழக்கமாக இருந்தாலும் இம்முறை எல்லை கட்டுப்பாடுகள் வரை செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது என்பதால் பொதுமக்கள் மற்றும் பயணிகள் முன்னெச்சரிக்கையோடு செயற்பட வேண்டியது அவசியம் என அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். சுவிட்சர்லாந்தின் ஜொக்கன்டோனில் இடம்பெற்ற டியூனிங் கார் ஆர்வலர்கள் சந்திப்பின் போது விதிமுறைகளை மீறிய பல வாகனங்கள் போலீசாரால் சாலையிலிருந்து நீக்கப்பட்டன. கண்டோன்ஸ் போலீசார் ஜொக் வெளியிட்ட தகவலின்படி மாற்றம் செய்யப்பட்ட எக்ஸாஸ்ட் அமைப்புகள், அனுமதியற்ற மென்பொருள் டியூனிங் மற்றும் பிற தொழில்நுட்ப குறைபாடுகள் மூலம் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஸ்டைரன் மார்ட் பகுதியில் அனுமதியோடு இடம்பெற்ற இந்த கார் சந்திப்பின் போது சாலை போக்குவரத்து அலுவலர்கள் இவர்களோடு இணைந்து போலீசார் சுமார் 30 வாகனங்களை பரிசோதித்தனர். இதில் 4 கார்கள் மாற்றியமைக்கப்பட்ட எக்ஸாஸ்ட் அமைப்புகளின் காரணமாக நிறுத்தப்பட்டன. மேலும் அனுமதியற்ற மென்பொருள் டியூனிங் செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 5 ஸ்போர்ட்ஸ் கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதற்கு மேலாக விதிமுறைகளுக்கு ஏற்ப இல்லாத நிலையில் இயங்கிய மேலும் 3 வாகனங்களும் கண்டறியப்பட்டன. இந்த மீறல்களில் தொடர்புடைய ஓட்டுநர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்களின் வாகனங்கள் மீண்டும் முழுமையான தொழில்நுட்ப பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகள் தெளிவாக விளக்கினர். இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் 20 முதல் 53 வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் அவர்கள் சுக், ஆர்கோ, சென்ட் காலன், சொலத்தோன், கிராபர்டன், பெர்ன் மற்றும் சூரிச் உள்ளிட்ட பல கண்டோன்களில் இருந்து வந்தவர்கள் எனவும் இந்த கணக்கில் தெரிய வந்தது. சுவிட்சர்லாந்தில் வாகன மாற்றங்கள் தொடர்பில் கடுமையான சட்டங்கள் அமலில் உள்ள நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இத்தகைய சோதனைகள் தொடர்கின்றன. சுவிட்சர்லாந்தின் விண்டத்தூர் நகரில் உள்ள ரயில் நிலையத்துக்கு அருகில் உள்ள சைக்கிள் அடிநில பாதையில் நடந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் சனிக்கிழமை இரவு தாமதமாக இடம்பெற்றதாக ஸ்டட் போலீசார் விண்டத்தூர் தெரிவித்தது. ஆரம்ப தகவலின்படி இரவு சுமார் 9:45 அளவில் 31 வயதான சைக்கிள் ஓட்டுநர் மற்றும் ஒரு நடந்து சென்ற நபருக்கு இந்த மோதல் ஏற்பட்டது. அடிநில பாதையில் உள்ள ஒரு வளைவை கடந்த உடனே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. இந்த மோதலின் தாக்கத்தில் அந்த நடந்து சென்ற நபர் கீழே விழுந்து கடுமையான காயங்களுக்குள்ளானார். உடனடியாக உயிர் காப்பாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். உயிரிழந்த நபரின் அடையாளம் இதுவரை உறுதியாக
தெரியவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர். விபத்து எப்படி ஏற்பட்டது என்பது குறித்து தற்போது விசாரிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் சைக்கிள் மற்றும் நடைபாதை பாதுகாப்பு குறித்து மீண்டும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான சுவிஸ் தமிழ் 24.com அணுகுங்கள். வணக்கம்.